என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் அப்புறம் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட டிஃப்ரென்ஸ் என்னதுன்னு? இல்லைனா இதான் டிஃப்ரென்ஸா, டாப்பர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. இல்லைனா இதான் டிஃப்ரென்ஸா, டாப்பர் கிட்ட பிரெயின் பவர் ரொம்ப ஹையாக இருக்கும். இல்லைனா இதான் டிஃப்ரென்ஸா, அந்த டாப்பர் கிட்ட மெமரி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த 3 ரீசனுமே இல்லை. ரொம்ப பெரிய ரீசனே டாப்பர் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க ஸ்டடீஸில் அப்ளை பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க என்றைக்குமே எல்லா எக்ஸாம்லையுமே டாப் பண்ணுறாங்க, ஒரு டாப்பராக இருக்கிறாங்க. நீங்கள் இதை நினச்சிட்டு கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா, நான் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு மேஜிக் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு மேஜிக் சொல்ல போகிறேன், அதனால நீங்கள் ஒரு நாளில் 2 நாளில் நீங்கள் டாப்பர் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா, ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்காக இல்லை. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பட் நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் உங்கள் ஸ்டடியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா, அப்போது கேரண்டியாக நான் சொல்கிறேன், நீங்கள் டாப்பர் ஆகிடுவீங்க. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோர் தென் 100 இன்டர்வியூஸ் பார்த்தேன் டாப்பர்ஸ்து. ஆனால் எல்லா டாப்பர்ஸுமே இந்த ஒரு 5 விஷயத்த காமனாக சொன்னாங்க. அண்ட் உங்கள்கிட்ட நிறைய கேள்வி இருக்கும், டாப்பர் எப்படி படிப்பாங்க, டாப்பர் எதே மாதிரி இருப்பாங்க, அப்படி இப்படின்னு நிறைய கேள்வி இருக்கலாம். அதுல மெயினான இந்த 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்காக எடுத்துருந்திருக்கேன். இந்த 4 கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல மேஜர் ரோல் பிளே பண்ண போகுது. உங்கள்கிட்ட இந்த டவுட்லாம் இருக்கலாம், அந்த டவுட் இந்த வீடியோல சால்வ் ஆக போகுது. அப்புறம் யார் இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறாங்களோ, நான் 100% சொல்லுவேன், அவங்க டாப்பர் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட், நீங்க போயிட்டு ஒரு நோட் புக் அப்புறம் ஒரு பென் எடுத்துட்டு வந்து உட்காருங்க. இது ஒரு ஃபிலிம் இல்லைன்னா ஒரு மூவி இல்லை, நீங்க என்ஜாய் பண்ணிட்டே பார்க்கறதுக்கு. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ, அதனால ஒரு நோட் புக் அப்புறம் ஒரு பென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நீங்க ஏதாவது ஒரு குவைட்டான பிளேஸ்ல இந்த வீடியோ கேளுங்க, பிகாஸ் இந்த வீடியோ உங்க லைஃபை கூட சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் நீங்க என்ன நினைச்சிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணிருக்கீங்களோ, அது நான் 100% கொடுத்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ணுவேன். அதனால ஒரு நோட் புக் அப்புறம் ஒரு பென் எடுத்துட்டு வந்து உட்காருங்க. இந்த 4 கொஸ்டின்ஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டாப்பர்ஸ் எந்த மாதிரி படிப்பாங்க, டாப்பர்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட் மெத்தட்ல படிப்பாங்களா, டிஃப்ரெண்ட் வேல படிப்பாங்களா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கலாம். எஸ், டாப்பர்ஸ் டிஃப்ரெண்ட் வேல படிப்பாங்க. வீடியோல பார்த்துட்டே போங்க, சொல்றேன் உங்கள்கிட்ட. செகண்ட் கொஸ்டின், டாப்பர்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்களா? நாங்களா டிஸ்ட்ராக்ட் ஆவோம் ப்ரோ. எப்படின்னா, நாங்கள் படிச்சுட்டே இருப்போம், அப்புறம் என் கையில் ஃபோன் வந்துடும், டேரெக்டாக நான் ஃபோன் யூடியூப் ஷார்ட் ஸ்க்ரோல் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி டாப்பர்ஸும் பண்ணுவாங்களா? இந்த கேள்வி தானே உங்கள்கிட்ட இருக்குது. எஸ், டாப்பர்ஸும் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அந்த டிஸ்ட்ராக்ஷனை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. தேர்ட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், டாப்பர்ஸ் கம்மியாக படித்தாலுமே ரொம்ப அதிகமான மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறாங்க? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்டாங்க. இது டாப்பர்ஸே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அவங்க 10 hours 12 hours இதே மாதிரி நிறைய படிக்கவே இல்லை. அவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி படிச்சாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸை இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்க லைஃப் சேஞ்சிங் வீடியோவா இருக்க போது நான் நம்புறேன், பிகாஸ் இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. தேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? டாப்பர்ஸ் கம்மியா படிச்சாலும் அதிகமான மார்க்கை ஸ்கோர் பண்ணுவாங்க. லாஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், டாப்பர்ஸ் எல்லாமே எப்படி ப்ரோ ஞாபகம் வச்சுக்கிறாங்க? இது மட்டும்தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி தானே நீங்கள் யோசிக்கிறீங்க? ஸ்கூலில் சொல்லி தந்ததுலேருந்து, டியூஷனில் சொல்லி தந்ததுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு எப்படி ப்ரோ ஞாபகம் இருக்குது? போய் எக்ஸாமில் வேர்ட் டு வேர்டு எல்லாமே எழுதிட்டு வந்துடுறாங்க. நாங்களும் எக்ஸாம்குள்ளே போகும்போது எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆனால் டாப்பர்ஸ் ரொம்ப ரிலீஃபாக, ரொம்ப ஈஸியாக எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டென்ட் பண்ணி எல்லாமே கரெக்டாக எழுதிட்டு வராங்க ப்ரோ. எப்படி ப்ரோ அது? நீங்கள் அப்படி தானே யோசிக்கிறீங்க? இதுக்கு அவங்க ஒன்றும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணல, ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜிஸை தான் அப்ளை பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த கொஸ்டின் சொல்யூஷன் அப்போ சொல்றேன். இப்போ ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்க்கலாமா? வாங்க. கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர் பார்க்கலாம். ஐ ஹோப் நீங்க ஒரு நோட் புக் அப்புறம் ஒரு பென் எடுத்துட்டு வந்து உட்காந்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்மால் டார்கெட். இப்போ ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டு சொல்கிறாங்க 12 hours டைம் டேபிள் கிரியேட் பண்ணலாம், 10 hours டைம் டேபிள் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறாங்க. பட் அவங்க முதலேருந்தே டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்டில் இதேமாதிரி டைம் டேபிள் கிரியேட் பண்ணால் எப்படி நீங்கள் படிப்பீங்க? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இம்பாசிபிள். அதனால ஸ்மால் டார்கெட்லேருந்து ஆரம்பிங்க. டாப்பர்ஸே ஸ்டார்டிங் 2 hours ஆரம்பிப்பாங்களே, 2 hours 3 hours 4 hours அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க அவங்க டைமை. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. நீங்கள் டைரெக்டாக 12 hour 10 hour டைம் டேபிள் கிரியேட் பண்ணீங்கன்னா ஒன்றுமே ஆகாது, இம்பாசிபிள். ஒரு விஷயம் கூட நீங்கள் படிக்க முடியாது. நீங்கள் ஃபர்ஸ்டே ஃபெயில் ஆகிடுவீங்க. எதுவுமே நம்மளால ஃபர்ஸ்டே முடியலையே, 12 hours பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பயே டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க. அதனால நீங்கள் அப்படி ஆகக்கூடாதுன்னா ஸ்மால் டார்கெட்லேருந்து ஆரம்பிங்க. ஸ்மால் டார்கெட் இப்போ 2 hours படிங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க 3 hours, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுங்க 4 hours 5 hours, அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சரி, செகண்ட் ஸ்டெப்பை பாருங்க. செகண்ட் ஸ்டெப், டோன்ட் ஃபாலோ மெனி புக்ஸ் அண்ட் மெனி டீச்சர்ஸ். இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறைய புக்ஸை படிச்சா டாப்பர் ஆயிடலாம், நிறைய டீச்சர் கத்திட்ட டாப்பர் ஆயிடலாம் நினைக்காதீங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் மேக்ஸ் ஸ்கூல் டீச்சர்கிட்ட படிச்சுட்டு சேம் நீங்க யூடியூப்லயே படிக்கிறீங்க, டைரக்டா நீங்க டியூஷன்லயே படிக்கிறீங்கன்னா நீங்க ஏன் உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? நீங்க ஒரு டீச்சர்கிட்ட ஃபாலோ பண்ணுங்க, நீங்க ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுங்க. டாப்பர்ஸ் இன்டர்வியூல மெயினா விஷயமே இதுதான். அவங்க ஒரு புக்கை படிப்பாங்க, அந்த ஒரு புக்கை அவங்க மாஸ்டர் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு புக்ல இருந்து எந்த ஒரு கொஸ்டின் வந்தாலுமே ஈஸியா அவங்க ஆன்சர் பண்ணிடுவாங்க.
அதே மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லா புக்குமே ஒரேடியாக படிக்கணும்னு யோசிச்சுட்டு நீங்கள் டைமை வேஸ்ட் ஆக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அதை பண்ணாமல் நீங்கள் ஒரு டீச்சரை ஃபாலோ பண்ணுங்க, ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுங்க. புரிஞ்சுச்சா? செகண்ட் ஸ்டெப் இதுதான். தேர்ட் ஸ்டெப் வந்து மேக் யுவர் ஓன் நோட்ஸ். இப்போ வந்து புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் நோட்டை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் எழுதுனா டைரெக்டாக உங்கள் பிரெயினில் போய் காப்பி பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்கள் நோட்ஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ உங்கள்கிட்ட டைம் இல்லை, எக்ஸாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சுன்னா நீங்கள் நோட்ஸ் கிரியேட் பண்ணாதீங்க. டெக்ஸ்ட் புக் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோட்ஸ்லேருந்து படிச்சுக்கோங்க. பட் உங்கள்கிட்ட டைம் இருக்குது, போர்டு எக்ஸாமுக்கு இன்னும் 3-4 மந்த்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு நோட்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் உங்கள் நோட்ஸை கிரியேட் பண்ணால் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தேர்ட் ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்படி தான் டாப்பர்ஸ் படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இதுதான். புரிஞ்சிச்சா? செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 2 என்ன இருந்தது? டாப்பர்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்களா? இது ஆன்சர் எஸ். டாப்பருமே டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. இது வந்து ஒரு ஸ்டோரி மூலியமா உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம கூட 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸ்டூடெண்ட் மோஹித் அப்புறம் ரோஹித் வந்து டைம் செட் பண்றான் ஸ்டடிக்கு 6 o'clock. இப்போ உங்களை மாதிரி அவனும் ஃபோனில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இங்கே வந்துட்டான். யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான், இல்லைனா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான். பட்னு அவனுக்கு ஞாபகம் வருது, நம்ம 6 o'clock ஸ்டடி டைம் டேபிள் செட் பண்ணியிருந்தோமேனு. இப்போ டைம் 6:30 ஆகுது. இப்போ ரோஹித் யோசிக்கிறான், நம்ம 7 o'clock வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஒரு ஆவரேஜ் அப்புறம் டாப்பரை டிஃபர் பண்றது. இப்போ டாப்பர் மோஹித் அவனும் 6 o'clock தான் டைம் செட் பண்ணியிருந்தான் ஸ்டடிக்கு. இப்போ இது அவனும் இதே மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டான். ஃபோன் மூலியமா அவனும் யூடியூப் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கும் ஞாபகம் வருது, நம்ம 6 o'clock வந்து டைம் செட் பண்ணியிருந்தோமேனு. இப்போ 6:30 ஆகுது. மோஹித் என்ன யோசிக்கிறான், 6:30 படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சாலுமே நம்மள்ட்ட நிறைய டைம் இருக்குதுன்னு. இதுதான் மைண்ட் செட். டாப்பர் மைண்ட் செட்டே இதுதான். அவங்கள்ட்ட எவ்வளோ டைம் கிடைக்குதோ அதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. டிஸ்ட்ராக்ஷனை இதே மாதிரி தான் அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. பட்னு இதை நீங்களும் யூஸ் பண்ணுங்க. இப்போ டைம் இருக்குது அப்படி யோசிச்சுட்டு நீங்கள் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. 6:30 ஆகுதா, 7:30 வரைக்கும் படிக்கலாம், 15 minutes படிக்கலாம், 30 minutes படிக்கலாம், 45 minutes படிக்கலாம், 1 hour படிக்கலாம். இதே மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷனை இதே மாதிரி தான் அவாய்ட் பண்றது. மைண்ட் செட் இருக்கணும். டாப்பர் மைண்ட் செட் இருந்தாலே போதும், நீங்க எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலுமே அதை முடிச்சிடலாம். இப்போ நான் 2 கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் சொன்னேன். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் சொல்ல போறேன். என்ன கொஸ்டின் உங்களுக்கே தெரியும். டாப்பர்ஸ் கம்மியாக படிச்சாலுமே எப்படி அதிகமான மார்க் ஸ்கோர் பண்றாங்க. அதுதானே இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி பேரு பவர் ஆர் ஸ்ட்ராட்டஜி. பவர் ஆர் ஸ்ட்ராட்டஜினா என்ன ப்ரோ அப்படிதானே கேட்குறீங்க? இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு நாள் முன்னாடி எக்ஸாமுக்கு 1 day பிஃபோர் எக்ஸாம் எப்படி படிப்பீங்க? ஒரு 10 or 12 hour ஃபுல் டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல் எப்படி ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குது, படிக்கலன்னா ஃபெயில் ஆகிடுவோன்னு. அந்த கான்சென்ட்ரேஷனோட நீங்கள் படிப்பீங்களா? அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் டெய்லியும் வெறும் 1 hour, எவ்வளோ 1 hour படித்தாலே போதும். இதே கான்சென்ட்ரேஷனோட நீங்கள் 1 day பிஃபோர் படிக்கத்தால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நீங்கள் இதை டெய்லியும் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா 1 hour வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன், உங்கள் பக்கத்தில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, எல்லாமே சைடில் வச்சுட்டு நீங்கள் 1 hour ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட படிங்க. இதுதான் பவர் ஆர் ஸ்ட்ராட்டஜி சொல்றது. எல்லா டாப்பர்ஸுமே இப்போ ஃபாலோ பண்ணுவாங்க. மோர் தென் 90 டாப்பர்ஸுமே இதுதான் சொன்னாங்களே, பவர் ஆர் ஸ்ட்ராட்டஜி, பவர் ஆர் ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. வெறும் 1 hour ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட படிங்க. புரிஞ்சுச்சா? கொஸ்டின் நம்பர் 4 ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 டாப்பர்ஸ் எப்படி ப்ரோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறாங்க, ஒண்ணுமே விடாம எல்லாமே ஞாபகம் வச்சு போய் எக்ஸாம்ல எழுதிட்டு வந்துடுறாங்க, எல்லாமே எப்படி ரிமெம்பர் பண்றாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. இதுக்கு ஒரு சிம்பிளான 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன், ஷார்ட் டேர்ம் ரிவிஷன். ஷார்ட் டேர்ம் ரிவிஷன்னா அப்படிதானே கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்களா, அதை நீங்கள் வீட்டில் வந்துட்டு 10 pages படிக்க வச்சிருக்காங்க. இந்த ஒரு 10 page இன்னைக்கு படிக்க வச்சாங்கன்னா அதை நீங்கள் வெறும் 10 minutes திருப்பி பாருங்க, பேஜை திருப்பி பாருங்க, இப்படி அப்படின்னு திருப்பி பாருங்க, ரிவைஸ் பண்ணுங்க. அதை நீங்கள் டெய்லி கன்சிஸ்டன்சியோட பண்ணீங்கன்னா உங்கள் பிரெயினில் போய் நீங்கள் படிக்கிறது, நீங்கள் பார்க்கறது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஸ்கூலில் இது படிக்க வச்சாங்க, டேரெக்டாக ஸ்கூல் விட்டு வந்தோடனே நீங்கள் டேரெக்டாக உட்காந்துக்கோங்க. உட்காந்து 10 minutes, வெறும் உங்கள்கிட்ட 10 minutes கேட்குறேன். அந்த 10 minutes நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே ஒரு டைம் திருப்பி பார்த்துக்கோங்க. பேஜை டர்ன் பண்ணி பாருங்க. இப்படி பண்றதால உங்க லாங் டர்ம் மெமரியில போய் சேவ் ஆகிட்டே இருக்கும். நீங்க எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி உட்காந்து ரிவிஷன் பண்றேன்னு சொல்லிட்டு புக்கு திறந்துட்டு உட்காந்தீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. ரொம்ப வேஸ்டான ஸ்ட்ராட்டஜி. இது மட்டும் நீங்க அப்ளை பண்ணாதீங்க. நான் சொல்றத நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. ஷார்ட் டர்ம் ரிவிஷன். நீங்க இந்த ஷார்ட் டர்ம் ரிவிஷனை டெய்லி கன்சிஸ்டன்சியோட பண்ணீங்கன்னா இந்த டாப்பர் எல்லா கேட்டகரியுமே உங்களுக்கு வந்து சேரும். புரிஞ்சுக்கோங்க இது. செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, டீச் அதர்ஸ் ஆர் டீச் யுவர் செல்ஃப். இப்ப மத்தவங்களுக்கும் டாப்பர்ஸ் புரிய வைப்பாங்க, அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. இப்போ உங்க கூட யாருமே இல்லைன்னா நீங்க உங்களுக்குள்ளே புரிய வச்சுக்கோங்க. எப்படின்னா இப்போ இந்த கான்செப்ட்ல இது நடக்கும், இப்போ இதுக்கப்புறம் இது ஆகும், இதுக்கப்புறம் அது ஆகும் சொல்லி நீங்க உங்களுக்கே புரிய வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த ஒரு ஆள் புரிய வைக்கிறாங்கன்னா அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் டீச் யுவர் செல்ஃப் ஆர் டீச் அதர். இதுதான் அது சொல்ல வந்தேனே. இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் டாப்பர்ஸ் எந்த விஷயத்திலுமே ஃபாஸ்டா ரிமெம்பர் பண்ணிக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இந்த 4 கொஸ்டின்ஸ் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்ல போறேன்.
செல்ஃப் டவுட். இப்போ ஒரு ஸ்டோரி மூலமா நான் சொல்றேன். ஸ்னேகான்னு ஒரு ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட் வந்து 5th கிளாஸ்ல டாப்பர் ஆகுது அந்த பொண்ணு. இப்போ டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாமே அப்ரிஷியேட் பண்றாங்க. நீ டாப்பர் ஆயிட்ட, நல்லா படிக்கிற பொண்ணு நீ, அப்படி சொல்லி அப்ரிஷியேட் பண்றாங்க. அதனால ஸ்னேகாக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ 6th கிளாஸ்லயும் அதான் டாப் வந்து, 7th அதான் டாப் வந்து, 8th அதான் டாப் வந்து. இப்போ எப்படி அதே மாதிரி எல்லா ஸ்டாண்டர்ட்லயும் அவங்க டாப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஸ்னேகால செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்ததுனால தான். இப்போ இன்னொரு ஸ்டோரியை கேளுங்க. இந்த ஸ்டோரி ரோஹித்னு ஒரு ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் 5th கிளாஸ்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால அவங்க டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப திட்டிருக்காங்க. நீ படிக்கதே வேஸ்ட், நீ எதுக்கு படிக்கிறன்னு உனக்கே தெரியல அப்படி சொல்லி நிறைய திட்டிருக்காங்க. அதனால அந்த ஸ்டூடெண்ட் 6th கிளாஸ்ல, 7th கிளாஸ்ல, 8th கிளாஸ்ல அவரேஜ் மார்க் கூட எடுக்கல. இதனால தான் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரோஹித் கிட்ட இல்லவே இல்லை. இப்போ நான் சொல்றேன், நீங்களே யோசிக்கங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் வச்சுக்கோங்க உங்க மேல. நீங்க பண்ண முடியும், உங்களால முடியும் அப்படி யோசிங்க. சேம் புக், சேம் டீச்சர், அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? சேம் பிரெயின் இருக்குது உங்கள்கிட்ட, நீங்க உங்களால பண்ண முடியும்னு யோசிங்க. செல்ஃப் டவுட் இதை மட்டும் பண்ணாதீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரி என்ன ஏன் சொன்னா, இந்த ஸ்டோரி மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்ததால ஸ்னேகால எல்லா கிளாஸ்லயுமே டாப் பண்ண முடிஞ்சிச்சு. அதே ரோஹித்தால எந்த கிளாஸ்லயுமே டாப் பண்ண முடியல. இது மட்டும் நீங்க பண்ணாதீங்க. செல்ஃப் டவுட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா இந்த வீடியோ எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு? இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களால பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். எனக்காக இதை பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா அந்த லைக் பட்டன் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் போய் இந்த வீடியோ சேரணும்னா நீங்க அந்த ஒரு லைக் பண்றதால நிறைய ஸ்டூடெண்ட் போய் சேரும். இது மூலியமா எனக்கு ₹1 கிடைக்க போதில்ல. நிறைய ஸ்டூடெண்ட் போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களும் ஒரு கிளாஸ்ல டாப்பர் ஆவாங்க. அதனாலதான் உங்களால முடியும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்பவே நீங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் வீடியோ பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கன்சிஸ்டன்சியா எப்படி படிக்கிறதுன்னு தெரியலனா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, கன்சிஸ்டன்சியோட படிக்கலாம். ஓகே, பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு ஃபாஸ்டா வந்து சேரும்.